விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்கலாம். ஏன் செய்யல? ம், ம். விஜயின் வாகனத்த முதல்ல அங்கேயே புடிச்சிருக்கணும். அங்க அந்த ஆக்சிடென்ட் அந்த சம்பவம் ஸ்டாம்பேட் நடந்த உடனே விஜயை கைது பண்ணியிருக்கணும். விஜய் கைது பண்ணுங்கிறத சொல்லல. உடனே அத வந்து இந்த வாகனத்த பறிமுதல் செஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. கட்சி தொண்டர்களை விட்டுவிட்டு தலைவரும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் மறைந்து விட்டனர். இதுதான் முக்கியமான விஷயம். கட்சி தொண்டர்களை தவிக்க விட்டுவிட்டு அங்க உயிர் போற நிலைமையில விட்டுட்டு தொண்டர்களும் தலைவர்களும் நிர்வாகிகளும் ஓடிட்டாங்கன்றாங்க. நீதிபதி எவ்வளவு உன்னிப்பாக நடந்த சம்பவங்களை பார்த்துருக்குறாங்க. இந்த 4 நாள் வந்து பார்த்துட்டு வரிசை அடிக்கிறது. விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை. விஜய் நீ ஒரு கட்சி தலைவனே கிடையாதுடா, உனக்கு அந்த பண்பே கிடையாதுன்னு வரிசை அடுக்கடுக்கானது. சம்பவம் நடைபெற்றும் மற்ற கட்சியினர் உதவிக்கு விரைந்த போது தாவயக்காவினர் எங்கு போனார்கள்? இதெல்லாம் வந்து நீதியரசர் இன்னைக்கு காட்டமாக வரிசையா ஒன் பை ஒன்னா கேட்டுற விஷயம். சரி, வாகனத்தை ஏன் பறிமுதல் பண்ணலன்னு கேட்கும் பொழுது காவல் அவங்களோட சார்பிலிருந்து காவல்துறையோட சார்பிலிருந்து பேசும் பொழுது அது இன்னும் பூலாகரமா வெடிக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கோசம் நாங்க இது பண்ணல சார், கேட்ட இடம் கொடுக்கல, காவல்துறையோட பாதுகாப்பு வழங்கப்படல, நாங்க எங்களுக்கு இது பண்ணல அப்படின்ற பொழுது இப்போ அதனாலதான் அவங்க வந்து அந்த வாகனத்தையோ விஜய் அவர்களையோ எதுவுமே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல சார். அன்னைக்கு அங்க விஜயை பார்க்கிற திணற கூட்டம் எல்லாமே எந்த ஒரு அரசியல் பக்குவமோ புரிதலோ இல்லாத விஜயை பார்க்கணுங்கிற மட்டும் அந்த கூட்டம். சரி, அப்ப அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அந்த இடத்துல வாகனத்தை பறிமுதல் செய்யறதோ விஜயை கைது பண்றதோ நிர்வாகிகளை கைது பண்றதோ அது வேறு மாதிரியான ஒரு ரியாக்ஷன் ஏற்படும். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும். அந்த இடத்துல பொதுமக்களுக்கு பாதிப்பு வந்துடும். பொது சொத்தங்கள் சேதப்படுத்துவாங்க. அவங்க மேலும் வழக்கு போடணும். எல்லாரும் 16-17 வயசு பசங்க. இதெல்லாம் ஒரு அரசாங்கம்ங்கிறது எடுத்தம் கவுத்தம்ங்கிற ஒரு சில விஷயத்தை பண்ண முடியாது. பல விஷயங்களை யோசிச்சு தான் முடிவு பண்ண முடியும்.